நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாமா? தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. இதில் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களில் யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்கள் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதில் தவறி இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை கலைஞர் உரிமை தொகை தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் என்னென்ன தகுதிகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்பதை முதலில் பார்க்கவும். உங்களின் ஆண்டு வருமானம், ரேஷன் கார்டு, உங்களிடம் உள்ள நிலம் உள்ளிட்ட விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்தீர்களா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை தவறான காரணங்களை கூறி உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த காரணம் தவறு என்பதை சுட்டிக்காட்டி மேல்முறையீடு செய்யலாம். அதிலும் உங்கள் விண்ணப்பம் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் இதுவரை கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்கள் புதியதாக விண்ணப்பிக்கலாம். யார் விண்ணப்பித்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் பெண்களுக்கு 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.50 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். நன்சை புன்சை நிலங்கள் 5 முதல் 10 ஏக்கர் இருக்க வேண்டும். கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. ஜிஎஸ்டி மற்றும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி அதற்காக தொழில் வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. மேலும் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள், திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள், அரசின் வேறு ஏதேனும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது. எனவே இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்துகிறதா என்றால் நீங்கள் கட்டாயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர் வட்டார அலுவலகத்திற்கு சென்று நேரடியாக தங்கள் விண்ணப்பம் தவறான காரணத்திற்கு நிராகரிக்கப்பட்டதை என்பதை ஆவணங்களுடன் எடுத்து நிராகரிக்கப்பட்டதை கூறவும் செய்யலாம். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.